மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் சிவகிரியில் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு ஒரு 15 பவுன் நகையை எடுத்துகிட்டு போனாங்க பாருங்கள். இதை பற்றி ஒரு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்த நம்ம பேசணும். திராவிட கழகனாலே ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பரப்புறதில்ல இல்லை சொல்கிறதில்ல நிறைய இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. உதாரணமாக நிறைய இன்னைக்கு நேற்று மயிலாடுதுறையில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் ராசா அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பலத்த காற்றோட வீச ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு மின்கம்பம் கீழே அவரை நோக்கி விழுது. அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அவர் ஒன்றும் அடிக்கடி எல்லாம் ஒன்றும் இல்லை, எஸ்கேப் ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள். ஆனால் இருந்தாலும் நிறைய இயற்கையே நிறைய சமூக வலைத்தளத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய இயற்கையே இன்னைக்கு பாருங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேலாவது ராசா அவர்கள் சனாதனத எதிர்ப்பு அது இதுன்னு சொல்லி இந்து மதத்திற்கு எதிராக குரல் கொடுக்காம இருப்பாரோ இல்லையான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் 2026க்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு நிகழ்வு சின்ன ஒரு பயம் எச்சரிக்கை வந்திருக்குன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். அடுத்ததா சுப்பிரமணியம் அவர்கள் நேற்று நீட் எக்ஸாம் எழுதினது குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அதாவது வரலாறு காணாத அத்துமீறல் நடந்திருக்கு அப்படின்னு. என்ன அப்படி அத்துமீறல் நடந்திருக்கு? இவர் வேதனை அடைஞ்சிருக்கிறாராமா. எதை பார்த்துன்னு பார்த்தோன்னா அவர் கணவனே மனைவியோட தாலியை கழட்டுற அளவுக்கு வேதனையான விஷயம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி நேற்று சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆச்சரியமா இல்லையான்ற மாதிரி இன்னைக்கு திராவிட கழகத்தில் ஏன்னா இவங்க பெண் அடிமைத்தனம் அப்படின்னு தாலி மேடை ஏறி அறுத்தவங்க இவங்க. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அன்னைக்கு ஒரு காலத்தில் முன்பு எல்லாம் மேடை ஏறி பெண்கள் எல்லாம் தாலி அடிமைத்தனன்னு அறுத்துட்டு இருக்கும்போது நம்பிக்கையுள்ள பெண்கள் எல்லாம் இது என்ன ஒரு பெண் தாலி அறுக்குறாங்கன்னா கணவன் இழந்தா மட்டும்தான் தாலி அறுப்பாங்க. நீங்கள் முன்னாடியே அறுக்குறீங்கன்னு அதுக்கு சொல்லுவாங்க அது பெண் அடிமைத்தனம் அது இதுன்னு விளக்கங்க சொன்னவங்க. அதுக்கெல்லாம் கண் கலங்காதவங்க நேற்று நீட் தேர்வில் கணவன் கண்டவன் அறுக்கும்போது ஒன்றுமே ஆகலை. கணவன் அதை கழட்டு வைக்கும்போது அதுவும் நீட் விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று அந்த இடத்துல சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கு. அதுக்காக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளார போகல. ஆனால் இருந்தாலும் இதுக்கு ஃபீல் பண்ணாருன்னு இவர் சொன்னார் பாருங்க. இந்த பொய்யை தான் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்ததாக உதயநிதி அவர்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் ஒரு அதாவது பெரியார் அவர்கள் 13,20,000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த உதயநிதி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது நிறைய கணக்குப்படி சொல்லுவாங்க. அதாவது பூமியோட சுற்றளவு 40,075 கிலோமீட்டர் அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. அப்போ கிட்டத்தட்ட 33 முறை உலகத்தை சுற்றி வந்ததுக்கு சமன்ற மாதிரி நார்மலா நினைச்சு பாருங்க. அதாவது 94 வயசு ஆயிருந்தாலும் கூட 1925 அவர் சுயமரியாதை இயக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு 48 வருடம் பயணமா இருந்திருப்பாருன்னு சொல்லப்படுறாங்க. அப்ப கணக்கு பார்த்தாலும் வருஷத்துக்கு 27,500 கிலோமீட்டர் அவர் நடந்திருப்பாருன்னு சொல்லி. அப்ப அந்த கணக்கு பார்த்தான்னா அந்த வருஷம் 27,500 டிவைடட் பை 365 கணக்கு போட்டோம்னா ஒரு நாள் ஒண்ணுக்கு 75 கிலோமீட்டர் நடந்திருப்பாரா? எப்படி ஒரு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏதாவது நம்ம எதிர்த்து ஏதாவது பேசினா இல்லை யாராவது இதுக்கு எதிர்த்து ஏதாவது ஒன்று சொன்னோம்னா என்ன சங்கிம்பாங்க ஏதாவதுன்னு அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இப்போ இதுக்கு முன்னாடியே யுனெஸ்கோ அவார்டு வாங்கியிருக்கிறாரு அது இதுன்னு சொல்லி நிறைய அதுக்கு எதிராக கருத்துக்கள் எல்லாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எதிர்க்க ஆள் இல்லைங்கும் போது எது வேணும்னாலும் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நாளைக்கு அது வரலாறாக மாறுதுன்ற மாதிரி. இப்போ பெரியார் பிம்பத்தை நாம் தமிழர் அவர்கள் நிறைய உடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக காணோம். எல்லாம் சைலண்டாக இருக்காங்க. 2026 எலெக்ஷனுக்கு வர்றாங்க போல இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சதே நாம் தமிழர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் பெரியார் பண்ணியிருப்பாரோ இல்லையாங்கிறது அது அவரோட இருக்கட்டும். ஆனால் பெரியார் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி அவரை இந்த டூலா யூஸ் பண்றாங்க பாருங்க. அவங்க பண்ற அட்டகாசம் தான் இவ்வளவு நம்ம சொல்ற விஷயமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி மக்கள் தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய. அடுத்ததான் சிவகிரியில் அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா பயணத்தை எல்லாம் முடிச்சு, அதாவது முன்னாள் தமிழக மாநில தலைவர் அந்த பதவி இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறது நம்ம பார்த்துக்கிறோம்.
உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். ஏன்னா புள்ளி விவரத்தோட அண்ணாமலையால் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயம் அண்ணாமலை அவரை இன்னைக்கு வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது 4 நாளைக்கு முன்னாடி ராமசாமி, பாக்கி அம்மாள் சிவகிரியில், ஈரோடு மாவட்டம், அந்த இடத்துல 2 பேர் தோட்டத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க ஒரு 15 பவுன் நகைக்காக தான். ஆனால் இதுக்கு முன்னாடியே இதே கொங்கு மண்டலத்தில் வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதாவது நாமக்கல்ல 6 மாதத்துக்கு முன்னாடி, அதே 2023 சென்னிமலையில், அப்புறம் பல்லடத்தில், 2024 வந்து சோமலை கவுண்டபுதூர் அப்படிங்கிற இதுக்கெல்லாம் வந்து அதாவது இன்னும் கூட சரியான ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு கைது நடவடிக்கை இல்லை, இவங்க தான் செஞ்சிட்டாங்கன்ற மாதிரி எந்த ஒரு தனிப்படையை அமைச்சு கூட யாரும் கண்டுபிடிக்கலன்னு தான். இதனால தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் எல்லாம் வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு கவனக்குறைவு தான். அதாவது ஆளுங்கட்சி வந்து எந்த ஒரு தைரியமும் இல்லை, அதனால காவல்துறையும் தைரியமா இழந்து நின்று இருக்காங்க. இந்த அரசு தைரியமா இருந்திருந்தாங்கன்னா காவல்துறை கண்டிப்பா அதை எப்படியோ இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இதை வந்து நீங்க இந்த நடவடிக்கை டைம் கொடுத்துருக்கிறாரு, இன்னும் அடுத்த 2 வாரம் டைம் கொடுத்துருக்க. அப்படி இல்லைன்னா 20ஆம் தேதி வந்து கண்டிப்பா மாபெரும் ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டம் வந்து கண்டிப்பா அவரோட தலைமையில நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அங்க சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி நிறைய இன்னைக்கு வந்து ஒரு விஷயம், கரூர் மாவட்டத்துல குளித்தலையில் ஷியாம் சுந்தர் அப்படிங்கிறவரு ஒரு கத்தியால குத்தி கொல்லப்பட்டிருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாரு. இதுவும் ஏதோ மது அருந்தி சில தகராறு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அதை தட்டி கேட்டதுனால கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கெட்டிருக்குங்கிறது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியே இல்லைன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயத்த சொல்லி காட்டியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நிறைய புள்ளி விவரத்தோட சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. 2022, 23, 24 அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வந்து 1319 கணக்கு சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் வழக்குகள் மட்டும் 4949 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போக்சோ வழக்குகள் வந்து 16518 அப்படின்னு சொல்லி இந்த 3 வருஷத்துல நடந்த விஷயம். எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கலைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயம் வெளி மாநிலத்திற்கெல்லாம் ஒப்பிட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எந்த மாநிலத்திலையும் கூட 2 அமைச்சர்கள் வந்து நீதிபதி, அதாவது நீதிபதியே கண்டனம் தெரிவித்து இந்த அளவுக்கு பதவி ராஜினாமா பண்ற அளவுக்கு எந்த மாநிலமும் தரங்கெட்டு போகலைன்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. 2 அமைச்சர்கள், பொன்முடி அதே மாதிரி செந்தில் பாலாஜி, 2 மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடக்கலை. இது உண்மையிலேயே இவர் தான் அவரை தன்னைத்தானே பாராட்டி ஒவ்வொரு நாளும் விழா கொண்டாடிட்டு இருக்கிறாரு ஒழிய உண்மையிலேயே இது வெக்கப்பட வேண்டிய விஷயன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி நிறைய அவர் கண்டிஷன் போட்டிருக்கிறாரு. 2026 வந்து இதே போக்கு போகக்கூடாது, கண்டிப்பா மக்கள் உணரப்படணும். நிறைய மக்கள் வந்து சிவகிரியில் 20ஆம் தேதி வந்து உண்ணாவிரதம் நடந்தால் மக்கள் பேர் ஆதரவு கொடுக்கணுன்ற மாதிரி சில கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே அண்ணாமலை வந்தால் ஏதோ ஒரு புள்ளி விவரத்தோட சில விஷயம் நடக்கும், ஆக்கப்பூர்வமான. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி மும்மொழி கொள்கையில் வந்து நிறைய ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வந்தார், இந்த கையெழுத்து அது இதுன்னு. அதே டாஸ்மார்க் அப்பாங்கிற ஒரு ஃபோட்டோ எல்லா கடைகளில் ஒட்டின்னு நிறைய அண்ணாமலை வந்தாதான் சில மாற்றங்கள் வருமோ அப்படின்ற மாதிரி. இப்போவும் ஒரு உண்ணாவிரதம் எல்லாம் சைலண்டாக இருந்தாங்க, எல்லாம் ஆக்கப்பூர்வமாக அவங்கவுங்க பூத்து வேலை செஞ்சாலும் கூட இப்போ அண்ணாமலை வந்த உடனே தான் ஏதோ ஒரு புது பொலிவு வந்த மாதிரி மக்கள் அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் ஒரு உற்சாகமாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.